நோட்டேஷன்ஸ்க்கு அவ கேட்கணும் சொல்லிட்டு இருந்தா எப்படி எழுதுறது ஒரு ஹவு டு ஃபார்மேட் எப்படி மெயின்டைன் பண்ணிடுறது அது வந்து I mean, ever grateful to Kedarnathan Mami for having trained us that way. First it's better to just copy the notations that our teachers will have. Our notebooks அப்படியே இது பண்ணிட்டா வச்சுக்கோங்க. நம்ம அதை அப்படியே எழுதி வந்துட்டோம்னா ஒரு பிரக்ரியை புரிஞ்சிடும். அண்ட் பேசிக்கலி நம்ம வரணும் போதே நம்ம வந்து அது எங்க 2 கோடு போடுறோம், எங்க ஒரு கோடு போடுறோம், எப்படி அக்ஷரத்துக்கு கமா போடுறோம், எப்படி செமிகோலன் போடுறோம், 2த்துக்கு என்ன, எப்படி 4 பிரிச்சு எழுதுறோம், இதெல்லாம் வந்து வர்ணம் பாடம் பண்ணும்போது படிச்சுட்டே வந்துடணும். ஸோ வர்ணம் அந்த ஸ்டைலே நோட்டேஷனுக்கு பழக்கிறதுக்காக தானே அது வர்ணத்துக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கு. அதுல இது ஒரு பிரயோஜனமா வச்சுக்கணும். பிரிண்ட் எல்லாம் அப்புறம் தானே வந்திருக்கும். அதனால சிலதெல்லாம் நான் வேணும்னே என்ன பண்ணுவேன், புத்தகத்தை பார்க்காத சொல்லிட்டு ஏன்னா ஈஸி டு ரைட் நோட்டேஷன்ஸ் ஃபார் வர்ணம் ராதர் தேன் கீர்த்தனம். ஓ அப்படியா? சாகித்யம் குட்டியா இருக்கு, சங்கதிஸ் இருக்காது, இன்ட்ரிகேட். இப்ப பொடி சங்கதிகள்லாம் இருக்காது கீர்த்தனத்துல இருக்கிற மாதிரி ஒரே தடவை அப்படியே பாடி போறது. ஸோ அது வர்ணத்துக்கு நோட்டேஷன் எழுதி பழகிட்டா அதுக்கப்புறம் கீர்த்தனத்துக்கு எழுதலாம். அண்ட் சிம்பிள் கீர்த்தனம் ஈஸி ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு. இப்போ இந்த தீட்சிதர் கீர்த்தனம் மாதிரி சமத்துல ஆரம்பிட்டு 4 நாள் எழுதிட்டே வந்தா போதும். 4 12 கோடை க்ளோஸ் பண்ணுவோம். அது அப்படியே ஈஸியா வந்துடும். அதெல்லாம் அப்புறமா கஷ்ட கீர்த்தனங்களுக்கு அதுவும் வந்து நோட்டேஷன்ஸ் இப்போ வந்து கிளாஸ்லயே எழுத சொல்லுவா. அவ சொல்ல சொல்ல நம்ம ஸ்வர ஞானம் வந்துட்டோம்னா அந்த ஸ்வர ஞானம் இருக்கணும், டெஃபினட்டா இருக்கணும். நம்ம ஏதாவது ஒண்ணு பாடினோம்னா சாகித்யமாகவோ அகாரமாகவோ அது பின்னாடி என்ன ஸ்வரங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் அந்த ஃபவுண்டேஷன்ங்கிறதே அதுதான். பாதி கடலுக்கு மேல தாண்டியாச்சுன்னு அர்த்தம் அந்த ஸ்வர ஞானம் வந்துட்டுனா. ஸோ அப்போ நம்மளாவே நோட்டேஷன் எழுத முடியும். தென் ஹவு யூ ஸ்ட்ரீம் லைட் இட்டுங்கிறது தான். ஸோ அவன் சொல்ல சொல்ல எழுதிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோ ப்ரிசைஸா எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. தட் ஒரு எனக்கு இப்போ கீர்த்தனம் பாடம் அதை வச்சுக்கோங்க. ஏதாவது நான் வந்து இப்போ யூடியூப்லயோ வேற ஏதாவது ஆடியோலயோ கேட்டு அவங்க பாஸ் பண்ணி நோட்டேஷன் எழுதிட்டேன்னா அந்த கீர்த்தனத்தை 100% ப்ரொசிஷனோட பாட முடியணும். அது நோட்டேஷன் உங்களுக்கு பேக்கப் அதில் தான் இருக்கணும். வாட் எவர் யூ லேர்ன் ஃபர்ஸ்ட் எல்லாம் சாகித்யம் தான் எழுதிப்போம். அதுக்கப்புறம் நோட்டேஷன்ஸ் எழுதி பண்டில்ஸ் ஆஃப் நோட் புக்ஸ் இருக்கணும் உள்ள. Apart from the audios that you may maintain or you may not maintain, இது டெஃபினட்டா இருக்கும்.